ஹாய். சந்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பல்தரப்பட்ட பயனாளிகள், அதாவது அரசுக்கும் வருமானம் இருக்கும், மக்களுக்கும் வருமானம் இருக்கணும், வியாபாரிகளுக்கும் வருமானம் இருக்கணும். எப்படி தயாரிக்கலாம்? இப்போ ஆசிய நாடுகளில் போனீங்கன்னு சொன்னால் 3-4 ஊருக்கு இடையிலே ஒரு சந்தை இருக்கும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10க்கு 10 இடம் வச்சிருப்பினும் ஒரு ஆள் 4 கிலோ கத்திரிக்காய், 4 கிலோ மரவள்ளி, 4 கிலோ வெங்காயம், 4 கீரைப்பொடி வச்சுருந்தா அதே மாதிரி 10 பேர் வச்சிருப்பினும். இதே மீட் செக்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் 2 கிலோ நண்டு, 2 கிலோ விளமீன், 2 கிலோ நெத்தலி வச்சிருக்கும் ஒரு ஆள், அதே மாதிரி 5 பேர் வச்சிருப்போம். இவர்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால் ஒரு ஆள் 5 ரூபா கூட விற்கும், ஒரு ஆள் 5 ரூபா கூட விற்கும். இதுதான் இவர்களுடைய வியாபாரம். இதுக்கு பேர் ஒரு சந்தை என்று பேர் வேறு. ஆனால் சந்தை எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் எப்படி பிரயோசனமாக இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு ஊர்லேயும் சந்தை பில்டு பண்ணி அங்கே 10க்கு 10 இடத்துல ஒரு ஆள் மட்பாண்டங்கள் விற்கிறது, ஒரு ஆள் அலுமினிய பாத்திரங்கள் விற்கிறது, ஒரு ஆள் தென்னை பனை இதிலேருந்து உருவாகிற பொருட்கள் அனைத்தும் விற்கிறது, ஒரு ஆள் பழக்கடை வச்சிருக்கிறது, ஒரு ஆள் மரக்கறி கடை வச்சுக்கிறது, ஒரு ஆள் கீரைக்கடை வச்சுக்கிறது, ஒரு ஆள் வெத்தலை பாக்கு விற்கிறது, இன்னும் ஒரு ஆள் அரிசி பருப்பு விற்கிறது. இப்படியே மீட் செக்ஷனுக்கு போனீங்கன்னா ஒரு ஆள் மீன் விற்கிறது, ஒரு ஆள் கோழி இறைச்சி விற்கிறது, ஒரு ஆள் ஆட்டிறைச்சி விற்கிறது, ஒரு ஆள் மாட்டிறைச்சி விற்கிறது. இப்படி இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன வாஷ்ரூம், இவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்ற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், பார்க்கிங் வசதி. இது தவிர உணவு சம்பந்தமில்லாத பொருட்கள் கொஞ்சம் தள்ளி சின்ன ஒரு ஃபேன்சி ஸ்டோர், காப்புகள், இந்த ஃபேன்சி ஐட்டங்கள் விற்கிறது, இந்த கேப்பின் இதுகள் விற்கிறது, சின்ன ஒரு உடுப்பு கடை. இது தாண்டி உணவுக்கு சம்பந்தமில்லாத சோப்பு, ரிங்ஸோ இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறது. ஸோ இப்படித்தான் சந்தை இருக்கணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு நன்மை கொடுக்கலாம். ரோட்லேருந்து தேங்காய் மாங்காய் சோளம் விற்கிறார்களுக்கு கொண்டு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே, அதுலேயும் லாபம் கிடைக்கும் தானே என்று பல பேர் சொல்லுவேன். அதெல்லாம் தேவை கிடையாது. அங்கே ஒரு நேரம் சாப்பாடு கூட அங்கே பிஸ்னஸ் நடக்கிறதும் இல்லை. அது ஆரோக்கியமான உணவுகளை விற்கிற மாதிரியும் தெரியலை. ஸோ இதனால் எல்லாருக்கும் கேடுதான். ஸோ அவர்களுக்கு இது கொண்டு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் இருக்கும். இதை தாண்டி உள்ளூரில் இருக்கிற மக்கள் தாங்களே பட்டியல் கடாகங்கள் பின்னக்கூடிய திறமை இருக்கும், தாங்களே பல உணவுப் பொருட்களை தயாரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கொண்டு சந்தையில் விற்றுட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை போய் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி பல்தரப்பட்டு யோசித்தா தான் எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும். அரசுக்கும் வருமானம் இருக்கும், வாடிக்கையாளருக்கும் பிரயோசனமாக இருக்கும், விற்கிறவர்களுக்கும் ஒரு வருமானம் இருக்கும், எல்லோரும் ரிலாக்ஸாக வாழலாம். ஸோ அதிகாரிகளும் யோசிக்கணும், மக்களும் யோசிக்கணும். அப்போ தான் சமூகங்களில் மாற்றம் ஏற்படும். ஓகே, சிந்திங்க, செயற்படுங்க. பாய்.